ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे कुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ अर्जुन उवाच यथा प्रदीप्तं ज्वलनं पतङ्गाः विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकाः तवापि वक्त्राणि समृद्धवेगाः। लेलिह्यसे ग्रसमानः समन्तात् लोकान् समग्रान् वदनैर्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत्समग्रं वासस्तवोग्राः प्रतपन्ति विष्णो। பகவானுடைய உக்ரமான ரூபத்தையும் பார்க்கிறான் அர்ஜுனன். ஈஸ்வரன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இத மூணுமே பண்ணக்கூடியது ஈஸ்வர ஸ்வரூபம். எந்த ஸ்வரூபத்திலிருந்து யத பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் சொகர்மனா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவகான்னு பகவானே எதிலிருந்து இது எல்லாம் தோன்றியதோ எதனால் இதெல்லாம் ஸ்திதி செய்யப்படுகிறதோ எதில் எல்லாம் லயம் அடையறதோ அதையும் சொல்ற. அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பிரளயம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஈஸ்வர சுரூபம். அதனால ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ருத்ரனாக எல்லாத்தையும் தங்கிட்ட பிரளயத்துல சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சுரூபமாக தான் ஈஸ்வர சுரூபம் இருக்கு. ஏன்னா எப்போ விராட் ஸ்வரூபமாக சமஷ்டி ஸ்வரூபமாக பார்க்கணும் அப்படின்னு விஸ்வரூபத்தை நான் பார்க்கணும்னு அர்ஜுன ஆசைப்பட்டானோ அப்போ இந்த சம்ஹாரத்தை பண்ணக்கூடியதையும் சேர்த்துதான் விஸ்வரூபத்துல பகவான் காமிச்சாங்க. அதனால அதை காண்பிக்கிறார். லேலிஹ்யசே, இந்த அர்ஜுனனுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுடுது. ஏன்னா அவன் ஈஸ்வரனை பார்க்கணும்னா ஸ்திதிகர்த்தாவாக சிருஷ்டிகர்த்தாவாக பகவானுடைய ஒரு சௌமியமான அம்சங்களை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா இங்க என்ன தெரியறது? தேஜோபிகி ஆபூர்ய தவ உக்ராஹா பாசஹா ஜெகத் சமக்ரம் பிரதபந்தி. உன்னுடைய உக்ரமான ரூபமானது இந்த உலகம் முழுக்கையும் தகிக்கிறதே அப்படின்னு சொல்றான். கிரசமானஹா, முழுங்கி கொண்டிருக்கிறதாகிய சமந்தாத்து, எதை முழுகின்னு இருக்குன்னா எல்லாத்தையும் முழுங்கின்னு இருக்கு. சமந்தாத்து மொத்தமாக, அந்தத்தோடு கூடன்னு அர்த்தம். எதையும் மீதி வைக்காமல், எதை சமக்ரான் லோகான், இந்த லோகாகனா இங்க மக்கள்னு அர்த்தம். எல்லா உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா அப்படியே கூட்டம் கூட்டமா முழுங்கிறது.
எது பகவத் ஸ்வரூபம். ஜுவலத்பிஹி வதனைஹி லேலிஹ்யசே, இந்த தகிக்க கூடியதாகிய உன்னுடைய வாய்கள்னால இதை நீ திருப்பி திருப்பி நக்கி நக்கி சாப்பிட்டு இருக்கியே, இது சாதாரணமாகவா இருக்கு, பார்க்கவே உக்ரமா இருக்கு. தவ உக்ராஹா பாசஹா தேஜோபிஹி ஆபூரிய, உன்னுடைய உக்ரமான பயங்கரமான இந்த ஜுவலனங்கள் இருக்கே, பாசம் இருக்கே, தேஜஸ், அது எல்லாத்தையும் நிறைஞ்சு ஜெகத் சமக்ரம் பிரதபந்தி, உலகம் முழுச்சியும் எரிச்சுட்டு இருக்கே, இது என்னன்னு எனக்கு புரியலையேன்றான் அர்ஜுனன். ஹே விஷ்ணு, நீ வியாபிச்சிருக்க, ஆனா இது ரொம்ப கொடூரமானா இருக்கு. அதனால என்னது இது அப்படின்ற ஒரு கேள்வி அவனுக்கு வந்துடுது. லேலிஹ்யசே ஆஸ்வாதயசி, ஸ்வாது, ஸ்வாத், சுஸ்வாத் அப்படின்லாம் நம்ம பாக்குறோமே. ஸ்வாதுனா ரசிக்க கூடியதாகிய சாப்பாடு. ஸ்வாது அன்னம் அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்வாத். அந்த ஆஸ்வாதயசி, அப்படியே ரசிச்சு நீ சாப்பிட்டு இருக்கியே, கிரசமானஹா, என்ன அந்தஹா பிரவேசயன்னு சமந்ததா லோகான் சமக்ரான், சமஸ்தான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உள்ள போயிட்டு தானே இருக்கா. எதுல? வதனைஹி வக்திரைஹி ஜுவலத்திஹி தீப்யமானைஹி, இந்த எரிஞ்சின் இருக்கக்கூடியதாகிய அனல் கக்கின் இருக்கக்கூடிய உன்னுடைய வாயில எல்லாம் போயிட்டு இருக்கு. தேஜோபிகி ஆபூரிய சம்வாப்பிய ஜெகத் சமக்ரம், இந்த உலகம் முழுக்கையும் வியாபிச்சுண்டு சமக்ரம் சக அக்ரேன சமஸ்தம், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தை அப்படியே உலக மக்கள் எல்லாரையும் என்னவோ மொழிகின்றே இருக்கியே ரசிச்சு ரசிச்சு. என்ன உன்னுடைய ஸ்வரூபம்? கிஞ்ச பாசா தீப்தய தவ உக்ராஹா குரூராஹா பிரதபந்தி பிரதாபம் குர்வந்தி, உன்னுடைய உக்ரமான இந்த ஜுவலனம் இருக்கே, நெருப்பு இருக்கே, இந்த அக்னி இருக்கே, அது எல்லாத்தையும் எரிச்சுன்னு இருக்கே. ஹே விஷ்ணு, வியாபனசீல, சர்வ வியாபியா இருக்க. நான் என்னவா வியாபிக்கிறேன்னா, இந்த ஒரு அக்னி ஜுவாலையாக நீ வியாபிச்சுட்டு இருக்கே, உன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேக்குறான். யதா ஏவம் உக்ரஸ்வபாவா அத்தஹா, அதனால ஆக்யாஹி மே கோ பவான் உக்ரரூபஹ நமோஸ்து தே தேவவர பிரசீத விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம் நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். ஆக்யாஹி, எனக்கு சொல்லுன்றான். இது என்ன ரூபம் இது? ஆக்யாஹி, கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு சொல்லு. எனக்கு எனக்காக, நமார்த்தம் ஆக்யாஹி, எனக்காக கொஞ்சம் சொல். என்ன கஹா பவான், நீ யார் அப்படிங்கிறத எனக்கு சொல்லு. கஹா பவான் உக்ர ரூபஹா, இந்த உக்ரமான ரூபத்தோட இப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சுண்டு அப்படியே முழுங்கின்னு இருக்கே, நீ யார்? தேவவர, தேவர்களுக்கெல்லாம் ஒரு உத்கிருஷ்டமான நிலையோடு இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ யார்? நமஹா ஸ்துதே, பயம். அதனால ஏதாவது ஒண்ணுத்துல பயம் இருந்தா என்ன, நமஸ்காரத்தை பண்றோம் இல்லையோ. அதனால தே நமஹா, அப்பா உன்னை எதிர்த்து நின்று சண்டை போட்டோ என்னால ஒன்னும் கேட்க முடியாது. உன்னை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. எல்லாமா நிறைஞ்சு நிக்கிற, எல்லாத்தையும் முழுங்கின்னு இருக்க, பயங்கரமான ஒரு சொரூபத்தோடு இருக்க. உன்னை நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், எனக்கு சொல்லுன்றான் அர்ஜுனன். நமஹா ஸ்துதே பிரசீத, என் மேல ஒரு சந்தோஷத்தை காமி, எனக்காக கொஞ்சம் தயை காட்டு, இறங்கி வா அப்படின்னு அர்த்தம். பவந்தம் ஆத்யம், அதே சமயத்துல நீதான் எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கிறவன். அதுவும் நீ எனக்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்க. என்ன அகம் மாதவ புரோக்தவான், அதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா பகவான். அதனால நீயே காரணமாக இருக்க. நீ சிருஷ்டிக்கு காரணம்னா இப்படி, அதே சமயத்துல எல்லாத்தையும் தகிக்கிறவனாகவும் இருக்கே. விஜ்ஞாதும் இச்சாமி, உன்னை யாருன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய எப்படி நீ சிருஷ்டிகர்த்தாவா இருக்க, இப்படி ஒரு ஜுவாலைய கக்கின்னு இருக்கிறவனா இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கணும். ஹி தவ பிரவருத்திம், உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ந ஜானாமி ந பிரஜானாமி, எனக்கு சரியா புரியலையே இதெல்லாம். அதனால நீ என்கிட்ட சொல்லணும்னு பகவான் அர்ஜுனன் விஞ்ஞாபிச்சுக்கிறான். ஏன்னா எல்லாரையும் தகிக்கிறவனா இருக்கே, இது என்னது தகிக்கிற சுரூபம் அப்படிங்கிறது எனக்கு புரியலையே அப்படின்றா. ஆக்யாஹி கதய மே மஹ்யம், மே மஹ்யம், எனக்கு சொல்லு. கோ பவான், நீ யாரு? உக்ர ரூபஹா குரூராகாரஹா,
குரூரமான ஒரு சுரூபம். ஆகாரம்னா உன்னுடைய ரூபம் குரூரமா இருக்கே, உக்ர ரூபமா இருக்கே, நீ யார்? நமோஸ்துதே துப்யம் ஹே தேவவர, ஹே தேவானாம் பிரதான, தேவர்களுக்கெல்லாம் முக்கியமானவனா முன்னின்று இருக்கவனாக அக்ரகண்யனாக இருக்கக்கூடிய நீ யார்? உனக்கு நமஸ்காரம். பிரசீத பிரசாதம் குரு, என் மேல கருணை காட்டு அப்படின்னு சொல்றான். விஜ்ஞாத்தும் விசேஷேன ஜ்ஞாத்தும் இச்சாமி. உன்னுடைய சுரூபம் என்னன்னு விசேஷமாக தெரிஞ்சுக்கணும், எல்லாம் இன் டீடைல் தெரிஞ்சுக்கணும். பவந்தமாத்தியம் ஆதோ பவம், அதனால முதல்ல வரக்கூடியவன் நீதான். எல்லாத்துக்கும் காரணம் தானே ஆதியில வருது, காரியம் பின்னாடி வருது. அதனால லோகத்துக்கு காரணமாக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றான். நகி யஸ்மாத் பிரஜானாமி தவத் வதீயாம் பிரவருத்தியும் சேஷ்டாம். உன்னுடைய பிரவருத்தி, இந்த சேஷ்டனா காரியம், அத எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நான் என்னவோ நினைச்சிட்டு இருந்தவன நீ இப்படி இருக்கியே. ஏன்னா திடீர்னு என்னத்தையாவது பார்த்தா மனுஷனுக்கு அப்படித்தானே தோணும். என்னவோ நினைச்சிட்டு போறோம். நம்ம இப்ப இந்த ஃபாரின் வரும்போது, ஃபாரின் வர்றதுன்னா அந்த காலத்துல இந்தியால இருந்து ஒரு கற்பனை பார்த்தா இங்க இருக்கிற பிரச்சனைகள் வேற, இங்க இருக்கிற நெசசிட்டிஸ் வேற. அங்கங்க போனா அந்தந்த இது வந்துருதோனோ அந்த மாதிரி ஏதோ நினைச்சுட்டு அவன் எனக்கு விஸ்வரூபத்தை காட்டுறியான்னா காட்டினா இது என்னடா அது பயமுறுத்துறது. அதனால உன்னுடைய சேஷ்டை ஒன்னும் புரியலையேன்னு அதிர்ந்து போய் நிக்கிறான் அர்ஜுனன். ஸ்ரீ பகவான் உவாச்ச. இப்போ பகவான் பதில சொல்றார். காலோஸ்மி லோக க்ஷயகிருத் பிரவருத்தா லோகான் சமாஹர்த்து மிக பிரவருத்தா ரிதே பித்வா ந பவிஷ்யந்தி சர்வே ஏவஸ்திதா பிரத்யநீகேஷு யோதாஹ. ஈஸ்வரன் பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். காலோஸ்மி, காலஹா அஸ்மி, நான் தான் காலன். சாதாரண காலன்னா வெறும் யமன் இல்ல, யமன் ஒரு உயிரா எடுத்துட்டு போறான். என்னன்னா லோகக்ஷயகிருத்து, இந்த மொத்த லோகம் எதெல்லாம் யோசிச்சதே, எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் எங்க ரிசால்வ் ஆறுதோ அந்த ஸ்வரூபம் அதான் காலா. என்ன காலன்னா என்ன? ஈஸ்வர ஞானமா ஜெகத் பிரகாசிக்கும் பொழுது அதுக்குள்ள ஜீவன்கள் தன்னுடைய கர்மாவனுடைய அனுசரிச்சு கர்மாக்கு ஏத்தா மாதிரியாக அனுபவங்கள் ஏற்படுறது, ஜீவ அனுபவம் ஏற்படுறது. அப்போ ஈஸ்வர சிருஷ்டி எதன் ஆதாரமாக இருக்குன்னா கர்மா ஆதாரமா தான் இருக்கு. புண்ணிய கர்மா பாப கர்மாக்கு ஏத்தா மாதிரி ஜீவராசிகள் தங்களுடைய அனுபவங்கள் ஜீவனாக அனுபவம் ஏற்படும். அனுபவம் தான் உலகம்ன்றது. என்ன ஜீவனுக்கு ஏற்படுற அனுபவம் தான் உலகம், அதை தாண்டிய உலகம் இல்லையே. அப்போ ஜீவ அனுபவம் எப்படி ஏற்படுறது? புண்ணிய பாபத்தினால ஏற்படுறது. அப்ப புண்ணிய பாபத்துக்கு அதாவது கர்மா ரூபமாக ஜெகத்து பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்போ பகவானுக்கு அதீனமா இருக்கிறது எதுன்னா கர்மா. அந்த கர்ம பலதாதா ஈஸ்வரன், அந்த கர்ம பலன்தான் ஜெகத்து. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் யமனுக்கு அதீனமா இருக்கிறது சித்திரகுப்தன். அப்படின்னா பகவான் கர்ம ரூபமாக ஜெகத்தை இயக்கின்னு இருக்கார். அப்ப கர்மான்றது என்ன ஆகிறது? அனுபவமாக தான் க்ஷயமாகிறது. ஒருத்தனுடைய பாப கர்மாவோ புண்ணிய கர்மாவோ எப்படி க்ஷயமாகிறதுன்னா அனுபவத்தினால க்ஷயமாகிறது. அனுபவம் எப்படி ஏற்படுறது? காலத்துக்கு உட்பட்டு தானே ஏற்படுறது. ஒரு சம்சரணம் இருக்கணும். அப்போ உலகத்துல இந்த ஞப்திஸ்வரூபத்துல ஒரு மாற்றம் ஏற்பட அந்த காலத்துக்குள்ள கர்மா அனுபவம் ஏற்படுறது. அப்ப காலாதீனமாக தான் கர்மா இருக்கு, கர்மாதீனமாக லோக அனுபவம் இருக்கு, லோக அனுபவத்துக்கு உட்பட்டதுதான் ஜீவராசியா இருக்கணும், ஜடப்பொருளா இருக்கணும். அப்போ இப்படி இதுதான் கிரமம். சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுக்கு கீழே தேசகாலம், அந்த காலத்துக்கு அதீனமாக தான் கர்மா, கர்மாதீனமாக ஜீவன்கள், ஜீவ ராசிகள் சேர்ந்ததுதான் ஜெகத். இதுதானே கிரமம். அப்போ பகவான் சரி இங்க ஞப்தி ஸ்வரூபமாக அந்த பிரளயத்திலையும் சரி, ஈஸ்வரன் பிரளயம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா காலத்தை எடுத்துட்டா போறோம்.
காலத்தை எடுத்துட்டா அதுக்கு அதீனமா இருக்கிற அத்தனையும் போயிடுறது இல்லையா? சோ காலனாக பகவான் ஆகும் பொழுது ஞப்தி ஸ்வரூபம் மட்டும் மீதி இருந்ததுன்னா அங்க சிருஷ்டி போயிடுறது. அதுதான் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் லோகக்ஷய கிருத்து. அது ஞானத்தினாலையும் ஜீவத்துவம் போய் அந்த ஞப்தி ஸ்வரூபத்துல லயம் அடையறதுன்றது ஒண்ணு. இல்ல பிரளய காலத்துல ஈஸ்வரனே ஜெகத்துன்ற இந்த சர்வஜத்துவ கல்பனை இருக்கே, அந்த ஈஸ்வர உபாதிய ரிசால்வ் பண்ணிட்டாருன்னா தங்கிட்ட சித் ஸ்வரூபம் சத்ஸ்வரூபம் மட்டும்தான் மீதி இருக்கு. அதனால லோகக்ஷய கிருத்து அப்படி புரிஞ்சுக்கணும். நான் லோகக்ஷய கிருத்துன்னா உலகத்தை குதிரை மேல கல்கி அவதாரத்துல எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. லோகக்ஷய கிருத்துன்னா லோச்சியதே பார்க்கப்படுறது தானே ஜெகத்து, அனுபவம் தான் ஜெகத். அது க்ஷயகர்த்தா ஈஸ்வரன் தான். எப்படிப்பட்ட அந்த காலம் நம்ம பாக்குற சாமான்யமான காலமா, ஒரு ஜீவராசியா எடுத்துன்னு போகக்கூடிய யம தர்மன்றமே அதுவா, இல்ல வெறும் ஓவர் டைம் எல்லாம் அழிஞ்சு போயிடுதுங்கிறோமே அந்த மாதிரியானா பிரவருத்தா இஹ பெருசா நீ இந்த காலத்தையே காலத்து ஆதாரமா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய அவ்யக்தமாகிய ஸ்வரூபம் தான் காலம். இஹ இங்க லோகானு சமாஹர்த்தும் பிரவருத்தா, இங்க தெரியக்கூடிய இந்த லோகம் இருக்கே திருஷ்ய ஜெகத்து, அதனால இந்த ஜெகத்தை சம்ஹாரம் பண்றது எப்படின்னா சுரூபத்துல லயமாறதுலதான் சம்ஹாரம். சமாஹர்த்தும் பிரவருத்தா, அதுல அந்த பிரவருத்தியில நான் இருக்கேன், இதுக்குள்ள காரியமாகவும் இருக்கேன். அதாவது இந்த ஜெகத்துக்குள்ள ஒரு ஜீவராசிகள் குரூப் ஆஃப் ஜீவராசிகளை அழிக்கிற அந்த காலம் இருக்கே, அந்த விவகாரத்துல இருக்கிற காலம், அதுவாகவும் நான் தானே இருக்கேன். அதனால பிரவருத்தா ரிதேபித்வா, நீ இல்லாட்டி கூட ரிதேபித்வா துவாம் வினாபி, நீ இல்லாமல் கூட பிரத்யநீகேஷு ஏ அவஸ்திதாக, ரெண்டு அநீகம், அநீகம்னா அணிகள், இந்த படைகள் தமிழ்லயும் அணி வகுத்தார்கள்னு சொல்றோமே அந்த அநீகேஷு, இந்த ரெண்டு அணிகள்லயும் ஏ அவஸ்திதாக தே சர்வே யோதாக ந பவிஷ்யந்தி, நீ இத பண்ணாம இருந்தாலும் கூட நீ நீ அம்பு விட்டாலும் விடாட்டாலும் இங்க அழிய போறவன் அழியதான் போறான். ஏன் அவன் அழியறதுக்கு காரணம் நீ கிடையாது, அவனுடைய கர்ம பலம். ஈஸ்வரனாக நான் அந்த கர்ம பலத்தை கொடுக்குறேங்கிறதுனால அவனுடைய நேரம் முடிஞ்சு போச்சுன்னா அவன் போறான். அதனால இங்க உனக்கு நீதான் பண்றேன்ற எண்ணம் வச்சுட்டு இருக்கியே, ரிதேபித்வா ந பவிஷ்யந்தி சர்வே, நீ இல்லாட்டியும் கூட இவ இல்லாம தான் போறா அப்படிங்கிறார் பகவான். காலோஸ்மி லோக க்ஷய கிருத்து லோகானாம் க்ஷயம் கரோதி இது லோக க்ஷய கிருத்து, நான் தான் லோகக்ஷயத்தை பண்ணக்கூடியவன். பிரவருத்தா விருத்திங்கதா, விருத்தி அடைஞ்சக்கூடிய ஒரு காலமாக. எதர்த்தம் பிரவருத்தா தச்ருணு, எதுக்காக நான் பெருசா இருக்கேன், லோகான் சமாஹர்த்தும், அதனால சாதாரணமா இருக்கக்கூடிய காலமானது சம்ஹார காலத்துல பெரிய காலகாலனாக ஆகிறேன். லோகான் சமாஹர்த்தும் சம்ஹர்த்தும் இஹ அஸ்மின் காலே பிரவருத்தா, இந்த காலத்துல இந்த நேரத்துல எல்லாம் அழிக்கிறதுக்காக, இது மகாபாரதம்னு எடுத்துட்டா அந்த யுத்த காலத்துல இத்தனை பேரை அழிக்கிறதுக்காக காலனாக நான் ஆயிருக்கேன் அப்படின்னு அர்த்தப்படுறது. ரிதேபி வினாபி துவாம் ந பவிஷ்யந்தி பீஷ்ம துரோண கர்ண பிரபுதையா சர்வே. இங்க அர்ஜுனனை ஸ்பெசிபிக்கா சொல்றார், நீ இல்லாட்டி கூட இந்த பீஷ்ம துரோண கர்ண பிரபிருத்திகள் இல்லாம தான் போறா. ஏன்னா அதர்மத்துல ஈடுபட்டாச்சு, அந்த அதர்மத்துக்கான பலனானது இப்ப அந்த எல்லாரும் அதர்மத்தில் ஈடுபட்டான் இல்ல, அவாவாளுடைய கர்மா உன்னுடைய பரிபக்குவம் இப்ப அடைஞ்சிடுத்து, அவாவாளுடைய ஆயுசு முடியறதுங்கிறதுனால சர்வே ஏபியா தவ ஆசங்கா, இவாள்லாம் பார்த்துதானே உனக்கு பயம். யாரு? பீஷ்ம துரோண கர்ண பிரபிருத்தையா, பீஷ்மர் இருக்காரே, நான் எங்க அவரை ஜெயிக்கிறது, அது சொல்ல போற பின்னாடி. பகவான் ஸ்பெசிபிக்கா இந்த பேர்லாம் சொல்றான்றதுனால இங்க பாஷ்யக்காரர் முன்னாடியே சொல்லிடுறார். ந பவிஷ்யந்தி சர்வேன்னா யாரு இந்த சர்வே? பீஷ்ம துரோண கர்ண பிரபிருத்தையா சர்வே ஏபியா தவ ஆசங்கா, யாரை பார்த்து உனக்கு சந்தேகம் இருக்கோ இவாளெல்லாம் நான் ஜெயிப்பனானு, அப்பேற்பட்டவர்கள் ஏ அவஸ்திதாக, இங்க இருக்காளே, எங்க இருக்கா? பிரத்யநீகேஷு, அநீகம்
அநீகம் பிரதி அநீகம் பிரதி ஒரு பட, குதிரைப்பட, யானைப்பட ரெண்டு பக்கமும் இருக்கே. பிரத்யநீகேஷு பிரதிபக்ஷபூதேஷு அநீகேஷு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய அணி திரண்டிருக்கக்கூடிய இந்த யோத்தாக்கள், இந்த யுத்த வீரர்கள், யோத்தாரகா, நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் அவ இல்லாம போறதுங்கிறது நியதி அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா நீ பண்ணலப்பா அத, அவளுடைய விதிபசமாக அவ கர்ம வினையால அவ போறா. யஸ்மாதேவம் தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்ஷ்வராஜ்யம் சமிருத்தம் மயைவ ஏதே நிகதா பூர்வமேவ நிமித்தமாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு தஸ்மாத் துவம் உத்திஷ்ட. யஸ்மாதேவம் தஸ்மாத் துவம் உத்திஷ்ட. தஸ்மாத் அதனால துவம் உத்திஷ்ட நீ எழுந்திரு, எழுந்திருப்பாய். உத்திஷ்டத ஜாகிரத ஸ்ருதி வாக்கியம் இருக்க. என்ன இங்க இருக்கிறது அந்த சுரூபம் தானே, பகவத் சுரூபம் தானே. ஒரு விதமாக உயிர் போலன்னா இன்னொரு விதமா போயிடும், அவ்வளவுதான். அவனுடைய கர்ம வினை முடிஞ்சுடுத்துனா போயிடும். அதனால நீ உன்னுடைய காரியத்தை பாரு. நீ இதுக்கா சோர்ந்து போய், ஏன்னா இந்த காலத்துலயும் இது பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தர்மம் முக்கியமா இல்ல என்னுடைய இன்டர்ஃபியரன்ஸ், நான் டிசைட் பண்றதா எது ரைட்டு, எது இது எனக்கு எது சௌரியம்னு. இப்ப அர்ஜுனா தானே ஆறுது. இப்போ அவனா யுத்தம் வேணும்னு அவன் கேட்கல, யுத்தம் அவனுக்கு சம்பவிச்செடுத்து அவன் எத்தனையோ அதை தடுக்க முயற்சி பண்ணா. இப்போ ஈஸ்வர நியத்தியாக இந்த யுத்தம் வந்துடுத்து. இப்போ யுத்தத்துல நின்னுட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணணுங்கிறதும் தெரியறது. ஏன்னா தர்மம் இதுதான், அவன் பண்றது தர்ம யுத்தம் தான் தெரியறது, பகவானும் சொல்லிட்டார். ஆனா அவனுடைய ஃப்ரீவில் இருக்கே, அது இன்டர்ஃபியர் பண்றது, குறுக்க வருது. அப்ப குறுக்க வர்றதுனால என்ன ஆயிடுறது, தர்மத்தை ஸ்வதர்மமாக வந்திருக்கக்கூடிய யுத்தத்தை விட்டுட்டு போறதுக்குன்னு அவன் புத்தி போகிறது. அவனா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறான். என்ன இப்ப இந்த காலத்துலயும் அப்படிதான் ஆயிடுது. இப்போ என்ன பண்றது, ஏதோ நன்னா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெடுதல் நடக்கிற இடத்துல தர்மத்துக்கு பக்கம் நிக்காமல் நம்ம என்ன பண்றோம், கன்வீனியன்ஸ் பக்கம் போயிடுறோம். அந்த மாதிரி போயிடுறதுனாலதான் தர்மம் க்ஷீணம் ஆகிறது, லோகத்துக்கு கெடுதல் ஏற்படும். இங்க தர்மம் முக்கியம், ஈஸ்வரனுடைய நியதி. இப்போ எப்படியுமே இது நடக்கதான் போறது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஈஸ்வரன் என்ன பண்ண சொல்லியிருக்கானோ அதை பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் அது நடக்கலைன்னா அது வேற விஷயம். அப்ப அது நடக்காம தான் இருந்திருக்க போறதுன்றதும் நிச்சயமா இருந்திருக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன தெரியும் ஈஸ்வரனுடைய நியதிப்படி என்ன நடக்க போறது. நம்மளுடைய தர்மம் இப்ப என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியறது. அந்த புத்தி ஈஸ்வரன் கொடுத்திருக்கான் தர்மம். சில விஷயங்கள்ல தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மகர்த்தும் இஹார்ஹசின்னு எல்லா விஷயத்திலையும் உன்னால எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நீயா நிர்ணயம் பண்ண முடியாது, அங்க சாஸ்திரத்தை பிரமாணமா எடுத்துக்கோன்னு சொல்றார் பகவான். அதனால இங்க தஸ்மாத்வம் உத்திஷ்ட, நீ எழுந்துக்கோ. யசஹா லபஸ்வ, உனக்கு தர்மம் பண்ண அப்படிங்கிற ஒரு புகழ் கிடைக்கும். எப்பேற்பட்ட பீஷ்ம துரோணாதிகள் எதிர்க்கு நின்னாலும் அர்ஜுனன் தர்மத்துக்காக போராடினான் அப்படிங்கிற ஒரு புகழும் இங்க வரப்போறது. சத்ருன் ஜித்வா, சத்ருக்களை ஜெயிச்சு சமிருத்தம் ராஜ்யம் புங்ஷ்வ, நல்ல விதமான இந்த ராஜ்யத்தை நீ அனுபவி உன்னுடைய தர்மத்தினால. இதை இயக்கி அதே சமயத்துல உனக்கு ஒரு ஆனந்தம் தானே, தர்மம் பண்ற ஒரு ஆனந்தம். ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், நம்மளுடைய தர்மத்தை பண்ணோங்கிறத நீ அனுபவி. மயா ஏவ ஏதே நிகதாகா, ஒன்னால இவா சாகலப்பா, இவா அவளுடைய தன்னுடைய கர்மா. மயா ஏவனா என்னாலன்னு அர்த்தம், இங்க ஈஸ்வரனால. ஈஸ்வரன் சுதந்திரமா இவாளுக்கு நான் கெடுதல் பண்ண போறேன், இவா அப்படி பண்ண மாட்டேங்கிறா, என்ன வேண்டல, இவா அதர்மத்தை பண்ணாம போயிட்டான்னு கோச்சிண்டு பண்றதெல்லாம் கிடையாது. நியத்தியாக கர்மா இருக்கு, தர்மாதர்ம ரூபம் கர்மாவாக இருக்கிறதுனால இவா பண்ணக்கூடிய கர்மா வினை பயனால போகிறான்னு அர்த்தம். மயா ஏவ, அதனால கர்மபல தாத்தாவாகிய என்னால் அர்த்தம். மயா ஏவ ஏதே நிகதாகா, அதனால இவா ஏற்கனவே போயாச்சு. இவாளுடைய ஜாதகத்துல ஏற்கனவே இந்த காலத்தோட ஆயுசு முடியறதுன்னு இருக்கு. அதனால பூர்வமேவ, முன்னாடியே நான் அவளை அழிச்சாச்சு, அவளுக்கு நேரம் குறிச்சாச்சு. நீ நிமித்த மாத்திரம் பவ,
நீ வெறும் நிமித்தமாக இரு. உன் கையால அம்பு போகணும், அவ்வளவுதான். அது போனா போறோம். ஹே சவ்யசாச்சின்னு உன்னால 2 கையாலையும் அம்பு விட முடியும், உன்னால ஒரு கையாலதான் அம்பு விட சொல்றேன். அதனால அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய தர்மத்தை பண்ணு. கீதை முழுக்க இதுதானே சொல்றாரு பகவான். மோட்சம் தானே, மோட்ச சாஸ்திரம். ஒண்ணு சந்நியாசம்ங்கிற ஒரு வழியாக மோட்சம், இன்னொன்னு கர்மயோகம் வழியாக ஈஸ்வரார்ப்பண புத்தி வழியாக மோட்சம். இது ரெண்டு நிஷ்டையை தானே சொல்றார். இந்த 2 நிஷ்டையில இது யோகமாக 2வது நிஷ்டை. ஏன்னா அர்ஜுனன் ஒரு க்ஷத்திரியன். அவனுக்கு இந்த தர்மம், இந்த சமயத்துல இந்த யுத்தம் பண்றது அவனுக்கு வந்திருக்கிற தர்மம். அதனால அதை பண்ணணும். அதனால அவனுக்கு புகழ் வருதுங்கிறது அது பை ப்ராடக்ட் தான். இப்பேற்பட்டவாளுக்கு எதிர்த்து தர்மத்துக்காக போராடினா அப்படிங்கிறது ரைட்டு, வேண்டான்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அதுவே உன் புண்ணியம் தான் அப்படின்றாரு இங்க பகவான். ஏ அர்ஜுனா, நீ பண்ண ஏதோ புண்ணிய வசத்தினால உனக்கு இந்த ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதும் இருக்கு. இவா பண்ண கர்மா அவனுடைய பரிபக்குவம் ஆகிறதுனால இப்ப இவாளுக்கு உயிர் போகணுங்கிறது இருக்கு. அதனால இது ரெண்டுமே நியதி தான். அதனால இப்பேற்பட்ட காரியத்தை நீ பண்றதுதான் சரியே ஒழிய இந்த பிக்ஷாச்சரியம் பண்றேன் அப்படின்னு சொல்றது இங்க அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு பழம் பழுத்து போயிடுத்து, கிட்டத்தட்ட விழற லெவல்ல இருக்கு. அப்போ ஒரு காத்து அடிச்சதுன்னா அது டக்குன்னு விழுந்துற போறது பழம். அப்ப காத்தா காரணம் பழம் விழுந்ததுக்கு? இல்ல, பழம் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு விழறதுக்கு. காத்து நிமித்தம் தான். காக்கா உட்கார பனம் பழம் விழுந்த கதைன்னு சொல்றோமே, காக்கா உட்கார்றது பனம் பழம் விழறதுக்கான முக்கிய காரணம் கிடையாது. அது ஏற்கனவே விழற லெவல்ல தான் இருக்கு. அது அது உட்காரவும் அது டக்குன்னு விழவும் கரெக்டா இருந்து, இல்ல லேசா ஒரு 1% ஊட்டின்னு இருக்கிறத காக்கா உட்கார்ந்ததுல விழுந்துடுச்சு இல்லையா? அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பழம் விழறதுங்கிறது காத்துனால விழுதான்னா, காத்து விழற அந்த விழற லெவல்ல இருக்கிறத காத்து ஆட்டி விட்டுடுச்சு, அவ்வளவுதான். அதனால நீ நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அர்த்தம் இல்ல. நீ நிமித்த மாத்திரம்தான் அப்படின்னு இங்க சொல்ற. இப்படி பாரு, அதுதான் உண்மையும் கூட. அதுதான் கர்மயோகம். தஸ்மாத் முத்திஷ்ட பீஷ்ம துரோண பிரபுதையா. எப்பேற்பட்டவா? அதிரதாஹ, இவெல்லாம் அதிரதர்கள். அஜேயாக, அவ்வளவு சாதாரணமாக ஜெயிக்க தோற்கப்படக்கூடியவர்கள் அல்ல. தேவைஹி அப்பி அர்ஜுனேன ஜிதாஹ இது யசோ லபஸ்வ. இப்பேற்பட்ட யுத்தத்தினால வெல்ல சிரமமானவர்கள், வெல்லப்பட முடியாதவர்களை கூட அர்ஜுனன் ஜெயித்தான், அர்ஜுனனால் இவர்கள் ஜெயிக்கப்பட்டார்கள் என்ற புகழை அடைவாயாக. கேவலம் புண்ணியைஹி தத் பிராப்யதே. இது வெறும் புண்ணியத்தினாலதான் இது உனக்கு கிடைச்சிருக்கே ஒழிய இது ஏதோ நீ பண்ணதாகவோ நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம்னோ பார்க்காத. எத்தனையோ ஜென்மாந்திரம். அது ரொம்ப முக்கியம். இந்த திருஷ்டி இருக்கே, இதுதான் ஈஸ்வர ஞானத்தினாலதான் இது வர முடியும். ஏன்னா அந்த அகங்காரம் போகணும். என்னாலதான் இது முடிஞ்சுது, நான் தான் பிரமாதமா லெக்சர் கொடுக்குறேன், இல்ல நான் பாரு இந்த அளவுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுட்டேன், பத்தியானோ என்னால இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு இதுவாக புகழோட இருந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்கேருந்து வருது? அகங்காரம், நான்றது. ஏன்னா எல்லாம் கொடுக்கப்பட்டதுதான். இந்த புத்தி ஈஸ்வரன் கொடுத்தது, என்னுடைய சந்தர்ப்பங்கள் ஈஸ்வரன் கொடுத்தது, என்னுடைய மாதா பிதாக்கள் ஈஸ்வரன் கொடுத்தது, என்னுடைய அந்த அறிவு வளர்ச்சிங்கிறது என்ன ஈஸ்வரன் கொடுக்கறது. குரு அனுகிரகம் ஈஸ்வரன் கொடுக்கறதுதான். குரு எப்படி கிடைச்சார்? ஈஸ்வரனாலதான் கிடைக்கிறார். அப்போ இதெல்லாம் இந்த புத்திசாலித்தனம்ங்கிறதோ இந்த பேசக்கூடிய தன்மை எல்லாம் ஈஸ்வரன் கொடுக்கிற பிரசாதம் தானே. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதனால அர்ஜுனனையே பகவான் என்ன சொல்றாருன்னா, புண்ணியத்தினாலதான் உனக்கு இந்த புகழ் கிடைக்கிறதே ஒழிய நீ ஒன்னும் பிரமாதமாக யுத்தம் பண்ணேங்கிறதுக்கு அதுலயே நீ நிமித்தம் தான். உன்னை நீ அது நடக்கிறத ஏன்னா நீ நினைச்சியா குழந்தையா இருக்கும்போது பாண்டுவனுடைய பையனாகவோ இந்திரனுடைய பையனாக பறக்கணும்ன்றது என்ன பிளான் பண்ணி வந்தான் அர்ஜுனன்? அவனுக்கு துரோணர் மாதிரியான குரு கிடைக்கணுங்கிறது அது பாக்கியம் தானே. அங்கேயும் அவனால இந்த இந்த ஆம்பிட் எக்ஸ்பிரஸ்ன்றது தானே இங்க சவ்யசாச்சின்னு. அது எங்கேருந்து வந்தது? ஈஸ்வரன் லெப்ட் ஹேண்டரா ஒருத்தன் பிறக்கிறான்னா நம்மளாவா ஏற்படுத்திக்கிறோம் லெப்ட் ஹேண்டரா? அது நினைச்சாலும் முடியுமா? அது எங்கேருந்து வருது? ஈஸ்வரன் கொடுக்கறது. அப்போ நம்மளும் அந்த ஒரு திருஷ்டி இருக்கணும். ஈஸ்வரனாலதான் இது நம்ம என்ன இருக்கோமோ அது எல்லாம் ஈஸ்வரன் தான். எல்லாம் அவனுடைய. எனக்கு இந்த புகழ் கிடைக்க போறதுன்னா புண்ணியத்தினால. ஈஸ்வரன்னா உன் புண்ணியம்.
அப்போ புண்ணியம், அதாவது இது ரெண்டு விதமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஃபேட்டலிஸ்டா ஒரேடியாக ஈஸ்வரன் பண்றான் ஈஸ்வரன் பண்றான்னா அப்போ நடக்கிறது நடக்கதானே போறோம், நான் புண்ணியம் பண்ணா என்ன பாபம் பண்ணா என்னன்னு எடுத்துக்கிறதானா? அப்படி இல்லை. ஈஸ்வரன்னா புண்ணிய வருஷத்தினால ஈஸ்வரன். அதான் ஏதோ ஜென்மாந்த அப்போ ஏன்னா உன் பிரேரணை எதுக்கு? புண்ணியத்தை பண்ணு. அப்போ இந்த ஜென்மால நானா பண்ணனா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதனாலதான் இது பகவான் பண்ணான்னு சொல்ற நம்ம பேச்சுல பார்த்தா ஏதோ பெரியவா பண்ண புண்ணியம், இல்ல ஏதோ ஜென்மாந்தர சுகிருத்தம், என்ன எப்பயோ யாரோ பண்ண புண்ணியம், எந்த ஜென்மாலயோ நான் பண்ண புண்ணியம் தான் சொல்றது வழக்கம். பகவான் பண்ணியிருக்கான்னு சொல்றதுக்கு அதான் அர்த்தம். ஆனாலும் அங்க அகம்பா வந்துடக்கூடாது. இதுல ஏன்னா நான் பண்ண புண்ணியம் தானே. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ஜென்மால நான் புண்ணியம் பண்ணதுனால தானே நான் இப்ப இந்த ஜென்மால எனக்கு இது ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரு அகங்காரத்துல போய் விட்டுறது. அதனாலதான் யாரோ பெரியவா பண்ண புண்ணியம்னு சொல்லிடுறது உண்டு. ஏன்னா அந்த அகங்காரம், அந்த அகந்தா எவ்வளவுக்கு எவ்வளோ குறையறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அதனால இங்க யசோலபஸ்வ, என்ன நீ கேவலம் புண்ணியைஹி தத் பிராபியதே, கேவலம் புண்ணியத்தினால மட்டும்தான் இந்த மாதிரி யசஸ் புகழ் கிடைக்கும். அதனால நீ உன் புண்ணியம் அடைஞ்சிருக்க, அதுக்கு நீ கிருதஜ்ஞயா இரு. ஜித்வா சத்ருன்னு, சத்ருக்களை ஜெயிச்சு. யார் சத்ருக்கள்? பீஷ்ம துரோணர்கள் இல்ல, துரியோதன பிரபிருத்தின்னு, துரியோதனன் முதலானவர்களை ஜெயித்து புங்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் சபத்னம் அகண்டகம். அதனால பிரச்சனைகள் இல்லாத ரொம்ப நன்மையோடு இருக்கக்கூடியதான சமிருத்தியான இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணி நீ சந்தோஷத்தை அடை அப்படின்னு சொல்ற. புகழையடை, புங்ஷ்வ அனுபவின்ற. மயா ஏவ ஏதே நிஹதா நிச்சயேன ஹதாக. நிஹதாகனா நிச்சயேன ஹதாக, தீர்மானமாக இவர்கள் எல்லாம் என்னால் அழிக்கப்பட்டார்கள். நீ எப்படி புண்ணியத்தினால என்னுடைய பிராரப்தத்தினால இப்படி புகழ் அடைய போறியோ, அந்த மாதிரி அவர்களுடைய பிராரப்தத்தினால அவர்கள் உயிரை இங்க இழக்கணும்னு இருக்கு. பிராணைஹி வியோஜிதாக பூர்வமேவ, முதல்லயே நிர்ணயம் ஆயிடுத்து இவர்களுக்கு பிராண வியோகம் ஏற்படணும்னு. நீ நிமித்த மாத்திரம் பவத்வம், நீ நிமித்தமாக மட்டும் அங்க இரு. ஹே சவ்யசாச்சின்னு சவ்யேன வாமேனாபி ஹஸ்தேன ஷராணாம் க்ஷேபாத் சவ்யசாச்சி உச்சதே அர்ஜுனஹா. சவ்யம், சவ்யம்னா இடது கை. அதனால நம்ம பூனலை இடது பக்கம் போட்டுக்கிறதுக்கு சவ்யம்னு சொல்றது உண்டு. பிராச்சீனா விதி அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, இல்லைன்னா சவ்யம். சவ்யம்னா இடதுல இருந்து வலது. அதனால இடது கையாலையும் ஷராணாம் க்ஷேபாத்து, அம்பு விடக்கூடிய தன்மையுடையதுனால, ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு சவ்யசாச்சின்னு ஒரு பெயர் உண்டு அப்படின்னு பாஷிகாரர். துரோணஞ்ச பீஷ்மஞ்ச ஜெயத்ரதஞ்ச கர்ணம் ஸ்ததான்யானபி யோத வீரான் மயா ஹதான்ஸ்த்வம் ஜஹிமா வ்யதிஷ்டாஹ யுத்யஸ்வ ஜேதாசி ரணே சபத்னான். இங்க லிஸ்ட் பண்றாரு பகவான். என்ன சொல்றார்? துரோணஞ்ச பீஷ்மஞ்ச ஜெயத்ரதஞ்ச கர்ணஞ்ச. துரோணாச்சாரியாள், பீஷ்மாச்சாரியாள், ஜெயத்ரதன், கர்ணன், ததா அதை தவிர அந்யான்யோத வீரான், மற்ற யுத்தம் பண்ணக்கூடிய வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்கா இங்க, உயிரை விடக்கூடியவர்கள். மயாகத்தான், அவர்கள் எல்லாம் என்னால ஏற்கனவே இறப்பதற்கு நிர்ணயம் பண்ணப்பட்டு விட்டார்கள். என்னால்னா நான் சொன்ன மாதிரி கர்ம பலனால, அவர்களுடைய பிராரப்தத்தினால இவர்கள் அவர்களுடைய அழிவு நெருங்கி விட்டது. துவம் ஜஹி, நீ அவர்களை அழிச்சு, ஞாவ்யதிஷ்டாஹா, பயத்தை விடு. யுத்தியஸ்வ, பயத்தை விட்டு யுத்தத்தை பண்ணு. ஜேதாசி சபத்னான்றனே, இந்த உன்னுடைய எதிரிகளை நீ ஜெயிப்பாய். ஜெயிஷ்யசி, ஜேதாசினா சபத்னான் ரணே ஜேதாசி, ஜெயிஷ்யசி, நீ ஜெயிப்பாய் அப்படின்னு இங்க பகவான் அர்ஜுனன்ட்ட நீதான் ஜெயிக்க போற இவாள அப்படின்னு சொல்லிடுறார். பேரை சொல்லிடுறார், துரோணஞ்ச பீஷ்மஞ்சன். அது ஏன் இவா பேரை மட்டும் சொல்றாருன்றதுக்கு பாஷ்யக்காரர் அதுக்கு காரணம் சொல்றார். துரோணஞ்ச
ஏஷு ஏஷு யோதேஷு அர்ஜுனஸ்ய ஆசங்கா. யார் யாருக்கெல்லாம் அர்ஜுனனுக்கு நம்ம இவரை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் இருக்கோ அவளை சொல்றார் பகவான் அப்படின்னு பாஷிகார். தான் தான் வியபதிஷதி பகவான் மயாஹதானீதி. இவாள்லாம் என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு இந்த அர்ஜுனன் யார்கிட்ட எல்லாம் சந்தேகப்படுவானோ அவர்களை முதல்ல சொல்றார் பகவான் சொல்றார் பாஷிகாரர். தத்ர துரோண பீஷ்மயோகோ தாவத் பிரசித்தம் ஆசங்கா காரணம். இதுல துரோணரையும் பீஷ்மரையும் பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல, எல்லாம் பிரசித்தம், நல்லா எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணத்தினால அர்ஜுனன் இவாளை பத்தி சந்தேகப்பட போறான்ட்டு. இவாளை ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகப்பட போறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே. என்ன நமக்கு தெரிஞ்சது? துரோணஹா தனுர்வேதாச்சாரியா. துரோணாச்சாரியார் தனுர்வேதத்துல ஆச்சாரியர். தனுர்வேதம் வெறும் வில் வித்தை கிடையாது, அது வில் தனு அஸ்திரம் சஸ்திரம்னு இருக்கு. அதாவது மந்திரத்தினால அஸ்திரத்தை விடும் பொழுது அது மிசைல் ஆயிடுறது, மந்திரபூதமா சொல்லணும். அதனாலதான் அது தனுர்வேதம். வெறும்னா இந்த நம்ம சினிமால காமிக்கிற மாதிரி அம்பு எடுத்து கயத்துல அம்புரா தூண்ல போட்டு அம்புரா தூண்ல இருந்து எடுத்து வெளியில நான்ல ஏத்தி சும்மா அடிக்கிறது மட்டும் கிடையாது. இங்க பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் மந்திரத்தோடு கூட சேர்ந்து போகிறதுக்கு அதுக்கு அந்த ஒரு வித்தியை இருந்தது, தனுர்வேதம்னு. வேதங்களோட அந்த தனுர்வித்தையும் ஒரு வேதமாக இருந்தது. அதனால சதுர்வேதத்தோடு அந்த சாங்க உபாங்கம்னு உபாங்கமாக இந்த மாதிரி ஆயுர்வேதம் தனுர்வேதம் முதலானவைகள்லாம் உபாங்கமான வேதம்ன்றதுனால தனுர்வேதத்துல ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். அது தவிர திவ்யாஸ்திர சம்பன்னஹா, திவ்ய அஸ்திரங்களோடு இருக்கிறவர். துரோணாச்சாரியால் தானே அஸ்திரங்கள் திவ்ய அஸ்திரங்களை வச்சுட்டு இருக்கவர். ஆத்மனஸ்ச விசேஷதா குரு கரிஷ்டா. அதை தவிர என்னுடைய குரு அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுக்கு குருவாச்சே. அவர் குருவை சிஷ்யன் ஜெயிக்கிறதுங்கிறது பேச்சுக்கொண்டா இருக்கலாமே ஒழிய குருவை மிஞ்சின சிஷ்யன்னு குருட்டேன்னு தானே கத்துக்கிற. என்னதான் இருந்தாலும் ஒரு சப்செட் தானே நீ தெரிஞ்சுட்டு இருக்க போற. குருவுக்கு 100 விஷயம் தெரியும், என்னதான் சொல்லி கொடுத்தாலும் 101 நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. 99 தானே தெரிஞ்சுக்கலாம், மேக்சிமம் 100க்கு போலாம். அப்படிங்கறதுனால என்னுடைய குருவாக இருக்கும் பொழுது அவரை நான் ஜெயிக்க முடியுமா? இவன்தோ அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் முதலானவைகளை தானே சம்பாதிச்சுட்டு இருந்தான்னாலும் கூட அவனுடைய புத்தியில தான் குருவை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையோ. அதனால குரு கரிஷ்டா துரோணஹா, அப்பேற்பட்ட துரோணாச்சாரியார நான் ஜெயிக்க போறேனா அப்படின்ற சந்தேகம் உனக்கு இருக்கே, அதனால நீ ஜெயிச்சிருவப்பா அப்படிங்கிறார் பகவான். அப்புறம் பீஷ்மஹா, ரெண்டாவதா பீஷ்மரை சொல்றார். துரோணருக்கு முன்னாடியே பீஷ்மரை சொல்ல வேண்டியதுதான். பீஷ்மாச்சாரியால் ஸ்வச்சந்த மிருத்யுகு, தான் எப்ப இஷ்டப்பட்டனோ அப்ப மிருத்தியை ஏத்துக்க கூடியவர் அப்படிங்கிற ஒரு வரத்தோடு இருக்கிறவர் இல்லையா. சத்தியவதி கதையில இங்க பீஷ்மர்ன்றவர் வரத்தை எடுத்துட்டார். தான் தன்னுடைய அப்பா உடைய சொத்துக்கு ராஜ்யத்துக்கு தான் தான் உரிமை எடுத்துக்கலன்னாலும் தன்னுடைய பசங்க அந்த ராஜ்ய பரிபாலனத்துக்கு டிமாண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் விவாகம் பண்ணிக்க மாட்டேன்ற விரதத்தை எடுத்துக்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி வரங்கள் கொடுக்கப்பட்டது இல்லையா, ஸ்வச்சந்த மிருத்யுகு. அதனால தான் நீ எப்ப விரும்புறியோ அப்போ உனக்கு மிருத்யு சம்பவிக்கும், உன்னை மீறி மிருத்யு உன்னை அணுகாதுன்னு அப்படிப்பட்ட வரத்தோடு கூடியவர். அவரை போய் கொல்றதுங்கிறது முடியுமா? திவ்யாஸ்திர சம்பன்னஷ்ச, அவரும் திவ்ய அஸ்திரங்களை வச்சுட்டு இருக்கக்கூடியவர். அதை தவிர பரசுராமேன துவந்த யுத்தமகாமத்து நச்ச பராஜிதா. அதனால பரசுராமரோட துவந்த யுத்தம் பண்ணி பரசுராமரால தோற்கப்படாமல், வெறும் தோக்கல பரசுராமனையும் ஜெயிக்கல, ஆனா ஒரு ரொம்ப நாளைக்கு யுத்தம் பண்ண பரசுராமர் அவதாரம் ஈஸ்வர அவதாரமா இருக்கக்கூடிய பரசுராமர்கிட்டயே யுத்தம் பண்ண கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியால நான் ஜெயிக்கிறதாவதுங்கிற பயம் அர்ஜுனனுக்கு இருக்கு. அதே மாதிரி ததா ஜெயத்ரதா எஸ்ய பிதா தபஸ்சரதி. ஜெயத்ரதன், ஏன் ஜெயத்ரதனை சொல்றாருன்றதுக்கு பாஷிகாரர் அவருடைய கதையை சொல்றார் இங்க. யதா தஸ்ய பிதா தபஸ்சரதி. ஓஹோ, கண்டிப்பா எடுத்தோ.
தபஸ்சரதி. என்ன? மம புத்திரஸ்ய சிரஹா பூமௌ பாதைஷ்யதி. யார் என்னுடைய பையன் ஜெயத்ரதனுடைய தலையை பூமியில் சாய்க்கிறானோ, தஸ்யாபி யஹா பாதைஷ்யதி யஹா மம புத்திரஸ்ய சிரஹா பூமௌ பாதைஷ்யதி யஹா, யார் என்னுடைய பையனுடைய என் மகனுடைய தலையை பூமியில் விழச் செய்கிறானோ, தஸ்யாபி சிரஹா பதிஷ்யதி, அவனுடைய தலையும் பூமியில் அருந்து விழட்டும் அப்படின்னு வரம் வாங்கி வச்சுன்னு இருக்கார் ஜெயத்ரதனுடைய தந்தை. அப்படிங்கிறதுனால அந்த ஜெயத்ரதனையும் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கோ இல்லையோ அர்ஜுனனுக்கு. எப்படி ஆஹ் துரோணாச்சாரியால், பீஷ்மாச்சாரியால் இவாள்கிட்டெல்லாம் அவளுடைய சாமர்த்தியத்தினால பயம் இருக்கோ, அதே மாதிரி ஜெயத்ரதனுடைய விஷயத்துல அவனுடைய வரப்பிரசாதம் அவனுக்கு இருக்கிறதுனால அதுல இருந்து அர்ஜுனன் பயப்பட்டான். அப்படிங்கிறதுனாலையும் அவன் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்சயம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்ற. அதே மாதிரி கர்ணனை பத்தி தெரியும். அர்ஜுனனை கொல்றதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவன். வாசவதத்தையா சக்தியா, வாசவன்னா இந்திரன், தேவேந்திரன், வாசவாதி தேவாஹா அப்படின்னு சொல்ற மூலியோ தேவேந்திரன் தத்தையா, தேவேந்திரனால கொடுக்கப்பட்ட சக்தியா, இதும் சக்தியா துவமோகயா சம்பன்னஹா, பெரிய அஸ்திரத்தினால அலங்கரிக்கப்பட்டவன். அதை தவிர கவச குண்டலம் அதெல்லாமும் உண்டோ இல்லையோ கர்ணனுக்கு இல்லாததா. அவனும் பரசுராமர்கிட்ட இருந்து யுத்தத்தை கத்துண்டவன், அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் வச்சுட்டு இருக்கிறவன். சூரியபுத்திரஹா கானீனஹா, சூரியபுத்திரன், சூரிய தேஜஸோடு இருக்கக்கூடிய கர்ணன். கானீனஹா கன்யாஹா அபத்தியம், கானீனஹா கன்னிகையாகிய குந்தியினுடைய மகனாக சூரிய தேஜஸ்னால பிறந்தவனாகிய கர்ணன் இருக்கிறதுனால அவனையும் ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. யதஹா அத்தஹா தன் நாம்னா ஏவ நிர்தேசா, அதனால அவர்களை பேரை சொல்லி இவாள்கிட்டலாம் பயம், சந்தேகம் இருக்கு அர்ஜுனனுக்கு ஜெயிப்போமான்னு. அதனால இவாள்லாம் அழியதான் போறா அப்படின்னு ஸ்பெசிபிக்கா 4 பேரையும் சொல்லி பகவான் சொல்றார். மயாஹதான் துவம் ஜெஹி நிமித்த மாத்திரேன, நீ நிமித்தமாக மட்டும் இருந்து ஜெய், நான் இவாளெல்லாம் ஜெயிக்கிறேன் பார் அப்படின்னு அகந்தா இல்லாம உன்னுடைய காரியம் யுத்தம் பண்றது. இவாளை கொல்றது உன்னுடைய உத்தேசம் கிடையாது. உனக்கு இந்த தர்ம யுத்தம் வந்திருக்கு. இந்த யுத்தத்துல பங்கேற்று கொள்றது உன்னுடைய கடமை. யுத்தம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. அதனால நீ பண்ற. ஆனா நான் கர்ம பலதாத்தாவாக உனக்கு நிச்சயமா சொல்றேன், நீதான் ஜெயிக்க போற. ஆனா உன்னுடைய லட்சியம் தர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தானே ஒழிய ஜெயிக்கணுங்கிறது கூட அடுத்த பட்சம்தான். நிமித்த மாத்திரேன, நீ ஒரு நிமித்தமாக இரு. மா வியதிஷ்டாஹா தேப்யா பயம் மா கார்ஷீஹி, அதனால அவள்கிட்டலாம் பயப்படாது, எதுக்கிட்டையுமே பயப்படாது. என்ன பயம்? அதோவா பிராப்சசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மகிம். முதல்ல சொன்னனே, இறந்தா என்ன போ, அர்ஜுனன் பெரிய தர்ம யுத்தத்தை நடத்தி இறந்து போனான்ற புகழோட தானே போற. ஜெயித்தேன்னா இப்ப ஏற்பட்ட ராஜ்யத்தை நீ நடத்த போற. எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான் உனக்குன்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால பயம் மா கார்ஷீஹி, பயப்படாத. யுத்தியஸ்வ ஜேதாசி துரியோதன பிரபிருத்தீன்றனே யுத்தே சபத்னான் சத்ருன்னு. அதனால தோத்துருவோமோன்ற பயமும் வேணாம், நான் உனக்கு ஆசுவாசம் கொடுக்குறேன், நீ தான் ஜெயிக்க போறேங்கிறார் பகவான். சஞ்சய உவாச்ச. அதனால இதுதான் தாத்பரியம், கீதா தாத்பரியம் இந்த ஸ்லோகம் தான். என்ன? அதனால இங்க உன்னுடைய கர்மா வசத்தினால நடந்துட்டு இருக்கு. நீ இந்த வீல்ல ஒரு ஸ்போக். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் மா அனுவர்த்தயதீகையா சொல்றாரோ இல்லையோ. இந்த சம்சார சக்கரமானது அப்படியே நடந்துட்டு இருக்கு. அதுல நீ உன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு போ, அவ்வளவுதான். அதனால 4 பேர் கிளாஸுக்கு வராளா, ஒருத்தர் வராளா, யாருமே வரலையா? உன்னுடைய இது என்னன்னா, கிளாஸ் எடுக்க வேண்டியது உன்னுடைய தர்மம். இன்னைக்கு இந்த டயத்துல கிளாஸ் எடுக்கணும் இருக்குன்னா நீ பாட்டு எடுத்து. இந்த கல்லிடக்குறிச்சியில இருந்தாராம்
என்னுடைய இன்லாஸ் சைட்ல அவர் 2 பேர் இருப்பாளாம். நான் சொல்றது வந்து ஒரு 70-80 வருஷம் முன்னாடி. பெருமா கோயில்ல உட்காந்து சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது அவளுடைய கடமைன்னு எடுத்து பண்ணிட்டு இருந்தா. ஒரு சமயத்துல 2 பேர் வருவா, 4 பேர் வருவா, சமயத்துல 10 பேர் வருவா. சில சமயம் ஒத்துருமே இல்லைனாலும் கம்யூனிஸ்டுக்கார மீட்டிங் மாதிரி அவ பாட்டு அவ கிளாஸ் எடுத்துட்டு போயிடுவாளாம். ஏன்னா நிமித்த மாத்திரம் பவ, யாருக்கு வந்து கேட்கணுமோ, அவளுக்கு வந்து யாருக்கு பாக்கியம் இருக்கோ, யாருக்கு இந்த ஞானம் போய் சேர்ந்து அடையணுமோ அவளுக்கு அடைய போறது. என்ன நம்மளுடைய வேலை என்னன்னா இந்த சாஸ்திர இது சுவாத்தியாயமாயிடுறது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால சுவாத்தியாயமாக சாஸ்திரத்தை வந்து படிக்கிறது, சாஸ்திரத்தை வந்து அந்யோன்ய பிரபோதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால சொல்லிட்டு இருக்கும் பொழுது நமக்கும் ஒரு அனுஸ்மரணை ஆகிறது. அதனால வந்து இந்த நம்ம நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்றத நம்ம அவாவாளுடைய வாழ்க்கையிலையும் இதை அப்ளை பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். சஞ்சய உவாச்ச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமான கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்யா. இங்க திடீர்னு சஞ்சய உள்ள வரான். ஏன்னா இது ஒரு பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள பேச்சா போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து திருப்பி இப்ப பகவான் சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அர்ஜுனன் பேச போறான். ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகீர்த்தியான்னு. நேரா அதை சொல்லியிருக்கலாமே. இங்க ஏன் சஞ்சயன் திடீர்னு வந்து சஞ்சய வாட்ச் சொல்ல வேண்டி இருக்குங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு. அதை பார்ப்போம். ஏத்த ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய. அதனால இங்க கேசவஸ்ய ஏதத் வச்சனம், இந்த வார்த்தைகளை, பகவானுடைய வார்த்தைகளை ஸ்ருத்வா கேட்டு, கிருதாஞ்சலிஹி கைகள் அஞ்சலி முகமாக வைத்துக்கொண்டு, வேப்பமானஹா வந்து நடுங்கிய நிலையில், கிரீட்டி தலையில் கிரீடத்தோடு கூடிய அர்ஜுனனானவன் கிருஷ்ணம் நமஸ்கிருத்வா நமஸ்காரம் பண்ணி, பீதஹா பயத்தோடு கூட பிரணம்ய திருப்பியும் ஒரு பிரணாமத்தோடு, பூய ஏவ சகத்கதம் ஆக திருப்பியும் குரல் தழுதழுக்க இதை சொன்னான் அப்படின்னு சஞ்சயன் சொல்றான். அதாவது அர்ஜுனன் எப்படி தன்னுடைய பேச்சை தொடர்ந்தான், அவனுடைய நிலை எப்படி இருந்ததுங்கிறத இங்க சஞ்சயன் சொல்றான். ஏன்னா இப்ப பகவான் வந்து தான் யார், காலன், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சொரூபம். இந்த இடத்துல இத்தனை பேர் அழியதான் போறா, நீ வந்து ஒண்ணுமே கிடையாதுடா, நீ ஒரு தூசி இந்த ஹோல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல, இது எல்லாத்தையும் நான் தான் நடத்தின்னு இருக்கேன், அத்தனையும் நான் தான் முழுகின்னு இருக்கேன். இந்த காலமாக இந்த தகிக்க கூடியதாக நெருப்புன்னு நீ பாக்குறேன்னு சொல்றியே, அது வேற ஒண்ணும் இல்ல, காலஸ்வரூபமான நான் தான். நான் தான் இங்க அழிக்கிறேன், நான் தான் சிருஷ்டி பண்றேன், நான் தான் ஸ்திதி பண்றேன், எல்லாம் நான் தான். உனக்கு புரியுதோ புரியலையோ, இருக்கிறது என்னுடைய சுரூபந்தான். ஒன்னால ஆகிறது ஒண்ணும் கிடையாது. நீ வெறும் ஒரு சின்ன நிமித்தம் தானே ஒழிய நடக்கிறது கர்ம பலனாக நடந்துட்டு இருக்கு. உனக்கு எதுல வந்து முடியும்னா, நீ பண்றதுல தர்மம் பண்ற ஒரு விஷயம் உன் கையில இருக்கு. தர்மப்படி காரியம் பண்றது ஒண்ணுதான் உன் கையில இருக்கு. அது நீ பண்ணேன்னா உனக்கு புண்ணியம் வருது. அதுக்கு அகேன்ஸ்டா நீ போனியா பாபம் வருது. அது உனக்கு திருப்பி சர்க்கம்ஸ்டான்சஸா மாறி வரப்போறது. வரக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து உனக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுடைய புண்ணிய பாபமும் அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போறது. அப்படிங்கிற பொழுது அது எதுலையுமே உனக்கு கண்ட்ரோல் கிடையாது. அப்போ நீ அதை என்னத்தை உன்னால மாத்த முடியும்? அதனால நீ பண்றது என்னன்னா, உன் தர்மத்தை, உனக்கு ஏற்பட்டிருக்கிற சுதர்மமாக இருக்கக்கூடிய விஷயத்த பண்றதும் பண்ணாததும் உங்க கையில இருக்கு. அங்க உன் ஃப்ரீவில் இருக்கு. பண்ணேன்னா உனக்கு புண்ணியம் வரப்போகுது. அதை தவிர மத்த எதை பத்தி நீ பயந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா, நீ சந்தேகப்பட்டும் பிரயோஜனம் இல்ல. என்ன என்னுடைய நியத்தியோ அதுபடி நடக்கதானே போகுது அப்படின்னு வந்து பகவான் சொல்லவும், அர்ஜுனனுடைய நிலை பயமாயிடுத்து அவனுக்கு. இது என்னடா அது இவ்வளவு பெரிய, என்னவோ நினைச்சிருந்தேன், இங்க நிக்கிறது பார்த்தா பகவான் போல இருக்கே, சர்வமாக இருக்கார், எல்லாத்தையும் முழுங்கின்னு இருக்கார், எல்லாத்தையும் காத்துன்னு இருக்கார், எல்லாத்தையும் இயக்கின்னு இருக்கார். நம்ம இதுல வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ல நம்ம இத்தினூண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு கூட அவன் பேசுறான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதை ஏன் சொல்றார்
அப்படிங்கிறத இங்க பாஷ்யக்காரர் சொல்ல போறாரு. நம்ம பாஷ்யத்தை பார்ப்போம். ஏதத் சுத்வா வச்சனம் கேசவஸ்ய பூர்வோக்தம் கிருதாஞ்சலி. அஞ்சலி செய்யக்கூடிய பகவான் பேர்பட்ட பகவான் இது. சாதாரணமா கிருஷ்ணரை பார்க்கும்போது சாதாரணமா பேசிட்டு இருந்தான். இங்க இப்படிப்பட்ட ஒரு பகவான் எதிர்க்க சார் விஸ்வரூபமா நிற்கும் பொழுது அஞ்சலி தானே, பயம் தானே, எத்தனை கூனி குறுக்கி போயிட மாட்டோமா? அப்படி எல்லாமா இருக்கக்கூடிய பகவான் கண்ணுக்கு நேர தெரியறா. அதனால கிருதாஞ்சலிஹி, கைய கூப்பிட்டு நிக்கிறான். சன்னு வேப்பமானஹா கம்பமானஹா, நடுங்கிறது. ஏன்னா அப்படி ஒரு உருவம், பயம். எதிர்க்க ஒரு டைனோசர் வந்தா, ஏன்னா பெருசு நமக்கு புதுசா ஒரு விஷயத்த பார்த்தா அன்பிரடிக்டபிலிட்டி வந்துட்டாலே பயம் வந்துடும். ஒரு சின்ன இத்தினொண்டு பூச்சி ஒண்ணு உள்ள வந்துருட்டோம், நம்ம இது வரைக்கும் பாத்துறாத பூச்சி பெட்ல ஏறி நடுங்கி போயிடுவோம் இல்லையோ? ஏன்? ஏன்னா அது இன்னதுன்னு நம்மளால, அது பாம்புதான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவ்வளவு பயம் இருக்காது. இருக்கும் பயம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாம்பு அப்படின்னு சொல்லலாங்க. தெரியவே தெரியாத ஒரு ஜந்து வந்துடுதுன்னா, அப்போ சின்னதா இருந்தாலே அப்படி. இங்க இவ்வளோ பெருசா சினிமால பாக்குற அந்த திருவிளையாடல் சிவாஜி அவ்வளோ பெருசா நின்னாலே அது பாக்குறதுக்கு அவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு நம்புறது பிரமிக்க வைக்கிறது. என்ன சிவாஜி சிரிக்கிறத பார்த்தா, இங்க நிஜமாகவே விராட் சுரூபமா பகவான் நிக்கிறாருன்னா அர்ஜுனனுடைய என்ன கம்பமானஹா, நடுங்கிறது அவனுக்கு. கிரீட்டி நமஸ்கிருத்வா பூயா புனரேவாக, திருப்பியும் சொல்றான் அர்ஜுனன். என்ன உக்தவானு கிருஷ்ணம் சகத்கதம், அப்படியே கத்கதம் பயந்து அப்படியே நடுங்கி துரல் தழுதழுக்க சொல்றான்னா, அந்த தழுதழுப்புன்றதுக்கு பாஷ்யக்காரர் எக்ஸ்பிளைனே கொடுக்குறாரு. பயாவிஷ்டஸ்ய துக்காபிகாதாத்து ஸ்னேகாவிஷ்டஸ்ய, ரொம்ப ஸ்னேகம் ஜாஸ்தியா போனாலோ இல்ல ரொம்ப துக்கம் ஜாஸ்தியா போனாலோ தொண்டை சோக் ஆகும் இல்லையோ? ஹர்ஷோத்பவாத்துச்ச, என்ன ஹர்ஷம் ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியானாலும் சரி, பாசம் ஜாஸ்தியானாலும் சரி, பயம் ஜாஸ்தியானாலும் சரி, துக்கம் ஜாஸ்தியானாலும் சரி, சந்தோஷம் ஜாஸ்தியானாலும் சரி, என்ன இது அஸ்ருபூர்ண நேத்திரத்வே சதி, கண்ணெல்லாம் அப்படியே கண்ணுல ஜலம் என்ன ஆகும்? ஷெலி தொண்டையிலையும் போயிடும் இல்லையோ? ஸ்லேஷ்மனா கண்டா அவரோதா, தொண்டை தொண்டையிலையும் அந்த தண்ணியானது கட்டிக்கிறதாம். அதனால ததச்ச வாச்சகா அபாட்டவம் மந்த சப்தத்துவம், சிறிய கிரீச்சி குரலோட இல்ல தழுதழுக்கின்ற குரலோடு, சப்தம் கம்மியா, வாய்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி மந்த சப்தத்துவம் எது சஹா கத்கதஹா. கத்கதத்துவம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாஷ்யக்காரர். தேன சக வர்த்ததே இது சகத்கதம். அவன் தொண்டை அந்த கத்கதத்துவத்தோடு இருக்கான் அவனுடைய வாய்க்கு. வச்சனமாக அவன் சொல்றான். என்ன சொல்றான்? வச்சன கிரியா விசேஷனம் ஏதது, இந்த என்ன சொல்றானா? பீதஹா, பயத்தோடு கூட, புனஹா 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 பயாவிஷ்ட சேதாக, திருப்பி திருப்பி பயம். ஒரு வார்த்தை சொல்லி திருப்பி நடுங்குறான், திருப்பி ஒரு வார்த்தை நடுங்குறான். சன்னு பிரணம்ய, அதனால ஐயா 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 அப்படின்ற மேலாம் பிரணம்ய பிரஷ்வீபூத்வாக, பயந்துன்னு அப்படியே பரமேஸ்வரனை பார்த்து நடுநடுங்கின்னு சொல்றான் அர்ஜுனன். விவகிதேன சம்பந்தா, என்ன சொல்றான்? இப்ப வர ஸ்லோகத்துல இருக்கிறத சொல்ல போறான். இங்கே பாஷ்யக்காரர் சொல்றார், அத்திர அவசரே சஞ்சய வச்சனம் சாபிப்பிராயம். இங்க சஞ்சயன் தான் சொல்றான் அப்படிங்கிறது ஏன்? ஏன் சஞ்சயன் இதை ஏன் சொல்றான்? அர்ஜுனன் சொல்றான் இத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாமே. பயந்துண்டு தொண்டை நடுங்கிண்டு அப்படியே, ஏன்னா அவன் ஒரு இமேஜரிய கொடுக்குறான். இப்படிப்பட்ட ஒரு பகவத் ஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் நடுங்குறான். அப்பேற்பட்டதாக இருக்கார் பகவான். அவர்தான் பகவான், அவரால்தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் இயங்குறதுங்கிறத அர்ஜுனன் கம்ப்ளீட்டா புரிஞ்சின்றதுனால ஒரு பயத்தினால இப்படி சொல்றான். அப்படின்னு ஏன் சொல்றான்னா, திருதராஷ்டிரனுக்காக அதை சொல்றான் சஞ்சயன். ஏன் திருதராஷ்டிரனுக்காக சொல்றான்? கதம் துரோணாதிஷு அர்ஜுனேன நிகதேஷு அஜேயேஷு சதுர்ஷு, 4 பேரும் ஜெயிக்க முடியாதவர்கள், ஜெயிக்கப்பட முடியாதவர்கள். யாருன்னா துரோண பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன். இவர்கள் 4 பேரையுமே ஜெயித்து விட்டால் துரியோதனன் என்ன போறான்? நிராஸ்ரயா துரியோதனஹா, ஆசிரியம் இல்லாம போயிடுறான், பிடிமானம் இல்லாம போயிடுறான். இவர்களுடைய பிடிப்புல தானே நிக்கிறான் துரியோதனன். துரியோதனனுக்கு ஒரு சக்தி இருந்தாலும் துரியோதனன் பீமனோட சண்டை போடலாம். இப்பேற்பட்ட பாண்டவ சைன்யத்தைய அடிக்கணும்னா அவனுக்கு துரோணர் வேணும், பீஷ்மர் வேணும், ஜெயத்ரதன் வேணும், கர்ணன் வேணும்.
இப்பேற்பட்ட மகாரதிகள் இருந்தாதானே அவனால யுத்தம் பண்ண முடியும். ஆனா அவர்கள் இல்லாத போது துரியோதனன் செத்தவனுக்கு சமம். நியதா ஏவேதி. துரியோதனன் அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுமாப்பா அப்படின்னு திருதராஷ்டிரன்ட்ட சூச்சகமாக சொல்றான். யாரு? சஞ்சயன். நிகதா ஏவேதி மத்வா. நேரடியா சொல்ல முடியுமா சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன்ட்ட, ராஜா இதுக்கப்புறம்லாம் நீ தேர மாட்ட, உன்னோட யுத்தம் சைன்யம், அதனால போரை நிறுத்திக்கோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால சூச்சகமா சொல்றான். இவா 4 பேரையுமே சாக போறான்னு பகவான் சொல்லிட்டார். அதை கேட்டு அர்ஜுனனே நடுங்கிட்டான். அப்போனா நிச்சயமா நடக்கதான் போறதுன்றது அர்ஜுனனுக்கு தெரியறது, உனக்கு புரியலையா அப்படின்னு அர்த்தம். மத்வா திருதராஷ்டிரா. அப்போ திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவான்னு எதிர்பார்க்கிறான் சஞ்சயன். ஜெயம் பிரதி நிராசா. இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பகவான், சர்வாவியாபி, அப்படியே சமஷ்டியா இருக்கக்கூடிய பகவானே இவன்லாம் சாகதான் போறான்னு சொல்லிட்டார். அப்ப துரியோதனை இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுமோ? அப்படிங்கறதுனால நிராசையினால நிராச சந்திம் கரிஷ்யதி. சமாதானத்துக்கு திருதராஷ்டிரன் போக வாய்ப்பு இருக்கு. ததா சாந்தி உபயேஷாம் பவிஷ்யதி. 2 பேருக்கும் அதனால நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு இங்க வந்து சண்டையன் வந்து இத போட்டான் அப்படின்னு பாஷ்யக்காரர். ததபி நாஸ்ரௌஷீத்து. அப்படியும் அதை கேட்டுக்கலையா திருதராஷ்டிரம். ஏன்னா திருதராஷ்டிரா எதனால? பவிதவ்யவசாத்து. பவிதவ்யம் நிச்சயமாக நடக்க, நம்ம விதின்னு சொல்றோமே, நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது விதி. விதினா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மலிப்பிய விதின்னு நம்ம சொல்றோம். ஆனா பவிதவ்யம் அப்படிங்கிறதுதான் இங்க சரியான வார்த்தை. நடந்து நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அந்த இது சொல்றோமே, என்ன எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, அந்த கதை தான் பவிதவ்யவசாத். அந்த நடந்துதான் ஆகணும்னு இருந்தா திருதராஷ்டிரனுக்கு எங்க அந்த புத்தி? ஏன்னா திருதராஷ்டிரன் சொன்னான்னா தான் யுத்தம் நிக்கும். ஏன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பீஷ்மருக்கு யுத்தத்துல இஷ்டம் கிடையாது, துரோணாச்சாரியாளுக்கு யுத்தத்துல இஷ்டம் கிடையாது, விதுரனுக்கு யுத்தத்துல இஷ்டம் கிடையாது. என்ன ஏதோ கர்ண முதலானவர்கள் தான் துரியோதனனுக்கு வந்து அனுகூலமா இருக்காளே ஒழிய, பீஷ்ம துரோணாதிகள்லாம் திருதராஷ்டிரனுக்காக தான் இப்ப ஏன்னா அவர்தான் ராஜா. ராஜா சொன்னா கேட்டாகணும்ன்றது தர்மம். அந்த கிரீடத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நான் வந்து விசுவாசமா இருப்பேங்கிறதான பீஷ்மருடைய பிரத்தம். அப்போ பீஷ்மாச்சாரியாலும் சரி, துரோணரும் சரி, திருதராஷ்டிரர் சொல்லிட்டாருன்னா யுத்தம் நின்றுக்கும். இவன் புத்திர பாசத்தினால அதர்மத்துக்கு துணை போனானே ஒழிய, திருதராஷ்டிரனாலதான் வந்து இந்த யுத்தம் நிக்காம போச்சு. அதனால பீஷ்மாதிகள்லாம் உடனே வந்து திருதராஷ்டிரம் ஆக்கினா துரியோதனன் கேட்டுதான் ஆனும். அப்புறம் இப்ப திருதராஷ்டிரனே சொல்லியாச்சோ, இவாள்லாம் வந்து விலகின்ட்டான்னா துரியோதனை எங்கேருந்து யுத்தம் பண்றது? அதனால திருதராஷ்டிரன் வந்து யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால அர்ஜுனனுடைய பயத்தை இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா சஞ்சயன் காமிச்சான் அப்படிங்கிறது சாபிப்பிராயம். அப்படின்னு அபிப்பிராயத்தோடு கூடிய ஒபினியனேட்டட் அப்படின்னு நம்ம இப்பெல்லாம் வந்து கார்பரேட் வேர்ல்ட்ல சொல்றோம் இல்லையா, ஒபினியனேட்டட். ஸோ ஹியர் ஐ மேக்கிங் தி ஸ்டேட்மெண்ட் இன் அன் ஒபினியனேட்டட் ஃபேஷன் அப்படின்லாம் சொல்றது உண்டு. கார்பரேட் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஆர்கிடெக்சர் சொல்லும் பொழுது இதுதான் பெட்டர் அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டா சொல்றோம்னா அதை ஒபினியனேட்டட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். அதுதான் வந்து சாபிப்பிராயம். அத்ராவசரே சஞ்சய வச்சனம் சாபிப்பிராயம் லோடட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். லோடட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஒபினியனேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இங்க சொன்னா. ஆனாலும் விதிவசத்தினால, பவிதவ்ய வசத்தினால திருதராஷ்டிரன் வந்து அவன் புத்தியில அது ஏறல. இவாள்லாம் செத்தா என்ன, துரியோதனன் சாகிறதா சொல்லலையே பகவான், அதனால வந்து யுத்தம் நடக்கட்டும்னு விட்டானோ என்னவோன்ற ரேஞ்சில இங்க சொல்லிடுறார் பாஷிகாரர். அது அப்புறம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.